Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீப் அப்படிங்கற கமாண்ட் தான் பார்க்க போறோம். ஸ்வீப் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த பைப் எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த டிசைன் நான் போடும்போது நீங்க எப்படி நிறைய பேர் இந்த டிராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நான் காட்ட போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. அப்பதான் இதுல எந்த மாதிரியான டிராயிங் ஸ்டடி பண்ணி எந்த தப்பெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். யாராவது எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீப் அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாம். நான் ஏதோ ஒரு பிளைன் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு அதாவது ஒரு ஒயர் இல்லை ரெக்டாங்கிளாக ஏதோ ஒரு ப்ரொஃபைல் எனக்கு தேவை அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்வீப் கமாண்ட் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ளைன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இந்த ஸ்ப்ளைன் ஸ்டெய்ப்பாக நம்ம இங்கே இந்த லைனில் க்ரியேட் பண்ணோம் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு இதை செலக்ட் பண்ணிக்குவோம், ஒரு பிளைன். அதாவது இந்த லைனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு சர்க்கிள் ஒன்று கிரியேட் பண்றேன். இதை பாத்தீங்கன்னா ஸ்வீப் போறேன். ஸ்வீப் போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சிங்கிள் பேத் பிளஸ் ரயில். ஸோ இதெல்லாம் என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க ப்ரொஃபைல் இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேத் அப்படின்ட்டு இருக்கு. இதுதான் அந்த பேத் அப்படின்றது. ஸோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, நம்ம கொடுத்த அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயர் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரியான ஐட்டங்கள் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு எந்த டிஸ்டன்ஸ் எது வரை வரணும் அப்படின்றது இதெல்லாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக அது ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ண இடத்துலேருந்து பெர்பெண்டிகுலராக போகுது. பேரலல் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப் இந்த இடத்துல கரெக்டாக எடுத்துக்கல, ஏன்னா அது சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வரும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இந்த லைன் அப்படியே பேரலாக அந்த பேத்தில் அந்த ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இதை இப்போ காமிச்சேன். நம்ம இப்போ டைரெக்டாக எக்ஸசைஸ் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிராயிங்கை ஸ்டடி பண்ணணும். இப்போ நார்மலாக புதுசாக நீங்கள் டிராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த டிராயிங்கை நம்ம கரெக்டாக ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டோம், ஒழுங்காக எந்த மாதிரி வருது அப்படின்னு. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரண்ட் ப்ளைன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் ப்ளைன் எடுத்து நான் வரைய போகிறேன். இதை நான் ஸ்வீப்பாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு ஃப்ரண்ட் ப்ளைன் எடுத்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இது ஃப்ரண்ட் பிளான். இங்கே பாருங்கள், கீழே இருந்து ஒரு 30 mm ரேடியஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 30 mm. நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு 60 mm வரணும். இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க 60. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 60 மேலே டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த ஆர்க் முடிகிறது பார்த்தீங்கன்னா இந்த 65, இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 65 இருக்கணும். இப்போ 65 நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் ஸ்வீப் கிரியேட் பண்ணால் இது வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ரேடியஸ் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். 25 ரேடியஸ் இருக்குது. ரேடியஸ் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல எனக்கு தேவையான ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு 15 கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் 15.
வந்தாச்சு. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்வீப் கொடுத்து இங்கே வந்து பாருங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேத் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு தான் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்றது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், புதுசாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம இந்த ஒரு பிளைனை பார்த்து இதுதான் டாப் ஆங்கிள் அப்படின்ட்டு நம்ம ஒரு அசம்ஷனில் பண்ணோம். இந்த 50 எங்கே போச்சு அப்படின்றது தெரியாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வராது. இப்போ பாருங்கள், இதையே வந்து நான் டாப் ஆங்கிளில் நிறுத்தினா இங்கே பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பட் இந்த வியூ பாருங்கள் இதில் கிராஸாக இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து எந்த விதமான டிகிரியும் அவங்க கொடுக்கல. ஸோ இதுக்கு நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா 3D ஸ்கெட்சில் போய் வரையணும். ஸோ இதுக்கு தான் இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்லி காமிச்சேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 30 இதை ஒரு லைனாகவும், இந்த இங்கே இருக்குது பாருங்கள் இந்த 20 mm இந்த லைனையும் தனியாக போட்டு 3D ஸ்கெட்சில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளைன், ஏதோ ஒரு பிளைன் வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க, ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு வச்சு. இங்கேருந்து ஒரு 30 mmக்கு ஒரு லைன் சின்னதாக வந்து போட்டுருங்க. போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் இங்கேருந்து 60 mmல தான் நம்மளுக்கு வந்து இந்த 20ன்றது இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு, அது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றினாலும் பிரச்சனை இல்லை. சும்மா அப்படி வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன ஹைட் வரணும், சென்டர் லைனாக நான் போட்டதுனால டபுளாக காட்டுது எனக்கு. ஸோ இதோட ஹைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 mm. இந்த 60 mm கொடுத்தாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65ல் இருக்கணும். ஸோ இங்கேருந்து 65. இப்போ பாருங்க இங்கே 65ன்னு கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இந்த லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிளைன் வந்து வரைய போகிறோம். இது வந்து எதுக்காக போட்டேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம வச்சுருக்கோம். இங்கே வாங்க, ஒரு பிளைன் ஒன்று இப்போ வந்து நம்ம ஆஃப்செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எந்த பிளைனை ஆஃப்செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பிளைன்லேருந்து லைட்டாக திருப்புங்க. இந்த டாப் பிளைனை நம்ம வந்து மேலே கொண்டு போகணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 60 அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஸோ 60 அப்படின்ட்டு மேலே நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பிளைனில் தான் நம்ம வந்து இன்னொரு ஸ்கெட்சை வரைய போகிறோம். இப்போ எதுக்காக இங்கே வச்சேன் அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வச்சுருக்கோம். அது வச்சாலும் வைக்கலாம், இல்லைனாலும் விடலாம். $65 அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் வந்து 50ல் இருக்கணும். 50. இங்கே வந்து கார்னர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்கெட்ச் தாங்க, கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பிளைனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிளைன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இது செலக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3D ஸ்கெட்சுன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3D ஸ்கெட்ச் வந்து போடுறது கரெக்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து எந்த ஒரு ஆங்கிளும் நம்மளுக்கு கொடுக்கல, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து 2 டைம் வந்து நம்ம ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டில் இங்கே போங்க. ஃபில்லட் போயிட்டு
இங்கே தந்திருக்காங்க பாருங்கள் ரேடியஸ் 25, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25, ரெண்டுமே 25 தான். உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ 25ன்னு கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் வந்து ஹைட் வேணால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் ஹைட் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஸ்கெட்சையும் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுங்கள், இது வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து தான் நம்ம வந்து ட்ரா பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது செலக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க நல்லா. இந்த பேரலல், அதாவது இதுக்கு 90 டிகிரி, சாரி பேரலல்ட்டேன், பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான சர்க்கிள் வந்து என்ன சைஸ் அப்படின்னு போட்டுடலாம். 15 டயாமீட்டர். கொடுத்தாச்சு. இப்போ இங்க வந்து திக்னஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் திக்னஸ் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால நம்மளா வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 mm ஆர் 1.5 mm வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம இங்கே வந்து ஆஃப்செட் கொடுக்கலாம். இப்படி ஆஃப்செட்டும் கொடுக்கலாம். நான் ஒரு 1 mm கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பேட்ச் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, நம்மளுக்கு தேவையான இந்த ஷேப் வந்து வந்தாச்சு. இப்போ இதை ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க தெரியுதா, இந்த ஷேப் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுவே நான் ஃப்ரண்ட் பிளைனில் நிறுத்துறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஞ்ச் வந்து ட்ரா பண்ணணும். ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 டயாமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹோல்ஸ் வந்து 2 mmல போட்டிருக்காங்க. இதோட பிசிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிடி தரல, அதில் வந்து பாதி ஹாஃப் தான் தந்திருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸு 12.5. ஸோ ஒரு சர்க்கிளை வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட் போட்டுக்கோங்க சின்னதாக. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.5. இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை வந்து ஒரு வாட்டி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளை வந்து அப்படியே வந்து பேட்டர்ன் பண்ணும். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சென்டர் பாயிண்ட் எது, இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ எத்தனை கவுண்ட் வேணும், நம்மளுக்கு 12 கவுண்ட் வேணும். ஸோ 12 கவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு சாலிடில் போங்க, எக்ஸ்ட்ரூட் தாங்க. -3 mm திக்னஸுக்கு இருக்கு. ஸோ -3 mm. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து கட்டுன்னு இருக்கு, நம்ம அதை வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். ஜாயின் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இங்கே மேலேயும் வந்து சேம் தான். இந்த பிளைனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போய்க்கோங்க.
ஸோ இந்த 2 சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்டில் இருக்கணும். இந்த டிராயிங்கோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியில் வேறு யாராவது காலேஜ் படிக்கிறாங்க இல்லை ஏதாவது இந்த மாதிரி CAD படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிராயிங்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க, எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒருவேளை இந்த டிராயிங் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது, டைம் லென்த்தியாக அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஷார்ட்டாக வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ கொஞ்சம் லென்த்தாக போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. இதோட கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் கைட் ப்ளஸ் கைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ப்ளஸ் கைட் ப்ளஸ் சர்ஃபேஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அதெல்லாமே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதெல்லாம் போட்டோன்னா இன்னும் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்தது வந்து அதை நான் போடுறேன். 3D ஸ்கெட்சில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாமல் இன்னும் ஈஸியாகவும் பண்ண முடியும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டஃப்பானது சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொண்டு போகிறேன். ஏன்னா டிசைனுன்றது பேசிக்லேருந்து எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டா தான் வந்து நம்மளுக்கு ஒரு கம்பெனிக்கு போகும்போதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்து பர்சனலாக பண்ணும்போதோ ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும், டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் வந்து பேசிக்லேருந்து எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்தாலோ நான் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ப்ரோ இந்த இதெல்லாம் வந்து சரியில்லை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றதா இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.